ஹலோ எவ்ரிவன். ஸோ டிஎன்செட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் டிவைக்யூ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டில் இருக்கிற விட்டு போன திங்கர்ஸ், அதாவது அதர் மேஜர் திங்கர்ஸ். அதில் வந்துட்டு தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், அப்புறமா கார்ல் மார்க்ஸ், இவங்க 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்டில் இருக்கிற காந்தி, அம்பேத்கர் அண்ட் பெரியார், இவங்கள பற்றியும் நம்ம இந்த டிவைக்யூ டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரொஃபஸர் அகாடமியில். ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் எவ்ரி திங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஹிம்செல்ஃப், ஓவர் ஹிஸ் ஓன் பாடி அண்ட் மைண்ட், த இண்டிவிஜுவல் இஸ் சாவரன் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இது வந்து மகாராஷ்டிரா செட்லேருந்து கேட்கப்பட்டது. ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர் தாமஸ் ஹாப்ஸ், மைக்கேல் ஓக்ஷாஃப், ஜேஎஸ் மில், பெஞ்சமின் டிஸ்ரேலி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது வந்துட்டு ஓவர் ஹிம்செல்ஃப், ஓவர் இஸ் ஓன் பாடி அண்ட் மைண்ட், தி இண்டிவிஜுவல் இஸ் ஓவர். ஸோ இண்டிவிஜுவலை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இது இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் தான் வந்துட்டு சோவரனான ஒரு என்டிட்டி. அப்போ பல ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பல வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல இருக்கிற திங்கர்ஸோட தாட் பிலாசபி எல்லாம் படிக்கும்போது பலர் வந்துட்டு ஸ்டேட் தான் வந்து சோவரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு இண்டிவிஜுவல் தான் சோவரன் சொல்றாரு. அப்போ இண்டிவிஜுவல் சோவரனிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பிரின்சிபல் இல்ல ஐடியாலஜி எதுன்னு பார்க்கும்போது அது ஆப்வியஸா லிபரலிசம், லிபர்ட்டி டைப் ஆஃப் ஐடியாலஜி. ஸோ லிபரலிசம்ல ப்ராமினன்டான திங்கர்ஸ் யாரு? ஒன்னு ஜான் லாக் சொல்லலாம், இன்னொன்னு ஜேஎஸ் மில்ல சொல்லலாம், இன்னொன்னு வந்துட்டு டு அன் எக்ஸ்டென்ட் நம்மளால இவரை கூட சொல்லலாம், ஜெர்மி பெந்தவா சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் தான் ப்ராமினன்டான லிபரல் திங்கர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது தாமஸ் ஹாப்ஸ் அப்படின்றது ஸ்டேட் தான் வந்து சோவரின் அப்படின்னு சொன்னது. ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்புறம் நம்ம ப்ராமினண்டா சொல்லப்பட்ட திங்கர்ஸ்ல ஜேஎஸ் மில் அண்ட் ஜான் லாக் இருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன் ஒரு ஜேஎஸ் மில் இருக்கு. அப்போ அண்ட் தி ரைட் ஆப்ஷன் இஸ் ஜேஎஸ் மில். மைக்கேல் ஓக்ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் திங்கர். ஸோ கன்சர்வேட்டிவ் திங்கர் என்னைக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கான ஒரு சாவர்னிட்டி அப்படின்ற ஃபேக்டர் வந்து எம்சைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் செட் இன் எவ்ரி செஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட். ஏன்னா வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல இருக்கிற திங்கர்ஸோட ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ் 1, 2, 3 இருக்கும். ஸோ டெஃபினட்டா நம்ம அதை வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி நமக்கு ஆன்சர் தெரியாட்டி கூட இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் டெரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கா நம்ம ரீசனிங் பண்ணிட்டு ஆன்சரை எவ்வளவு பக்கத்துல போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண ட்ரை. செகண்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஜான் லாக், which amongst the following is not a natural right? இது மகாராஷ்டிரா கேட்கப்பட்ட கேள்விதான். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட் டு லைஃப், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு ஒர்க். இப்போ ஜான் லாக்கோட தியரி பத்தி நம்ம படிக்கும்போது அவர் சொன்ன மிகப்பெரிய பிலாசபியில ஃபேக்டர் என்னன்னா லிபர்ட்டி அப்படின்றத எம்சைஸ் பண்ணாரு. அதாவது கான்ஸ்டிடியூஷனாலிட்டி இருக்கணும், அது மட்டும் இல்லாம லிபர்ட்டியும் இருக்கணும் அப்படின்றத எம்சைஸ் பண்ண இண்டிவிஜுவல் தான் ஜான் லாக். ஸோ ஜான் லாக் வந்து லிபர்ட்டி அப்படின்னு எம்சைஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்றது அன்லிமிட்டடா, இன்ஃபைனைட்டா அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. ஸோ அந்த கேள்வி வரும்போது அதுக்கான பதில் வந்து ஜான் லாக் தரப்புல இருந்து லிமிட்டட் தான். ஆனா அந்த லிமிட்டேஷன்ல வந்துட்டு ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்கவே கூடாது. ஸோ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட ரோல் வந்து இந்த லிபர்ட்டிஸை வந்துட்டு கேரண்டி பண்றதும் சேஃப்கார்ட் பண்றதும் தான் இருக்கணும். அந்த லிபர்ட்டிஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்னு ரைட் டு லைஃப், இன்னொன்னு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ரைட் டு லிபர்ட்டி. அப்ப இதுல நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ரைட் டு லைஃப் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, லிபர்ட்டியும் இருக்கு. ஆனா ரைட் டு ஒர்க் கிடையாது. ஸோ ரைட் டு ஒர்க் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஒர்க் இஸ் தி ராங் ஆன்சர். ஏன்னா அதை வந்துட்டு ஜான் லாக் நேச்சுரல் ரைட்டா சொன்னது இல்லை. அதை வந்துட்டு ஒரு நேச்சுரல் ரைட்டா அவர் கன்சிடர் பண்ணதும் இல்லை. அவரோட பிலாசபில வந்து ஸ்டேட் வந்து அது கேரண்டி பண்ணணும் அப்படின்ற எம்ஃபசிஸும் அவர் வச்சதில்லை. தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் திங்கர்ஸ் வேர் அசோசியேட்டட் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜெயபிரகாஷ் நாராயண், ஈவி ராமசாமி, வி.டி. சவார்கர், ஸ்ரீ அரவிந்தோ. இது மகாராஷ்டிரா செட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இது வந்து நம்மளால ஈஸியா சொல்ல முடியலாம். ஏன்னா நம்ம டிஎன் செட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது தமிழ்நாடுல நடந்த ஒரு மூவ்மெண்ட். 1950s 60s அந்த டைம்ல, சாரி 1950s 40s அந்த டைம்ல வந்துட்டு பெரியார் அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுற பேசப்படுற ஒரு மகத்தான மனுஷனுடைய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இல்லைன்னா more than a political movement, அது ஒரு social movement-ஆ சொல்லலாம். It was a social movement against a Brahminical ideology, which was the ideology of the elite class,
வித்தின் தமிழ்நாடு. ஸோ அதுக்கு எதிராக வந்துட்டு எல்லாரோட உரிமைகளையும் கேட்ட ஒரு போராட்டம் தான் வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அதாவது மூட நம்பிக்கைகளை ஒதுக்கி வச்சுட்டு என்னைக்குமே ஒரு மனுஷன், ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்ற பர்சனுக்கு வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க அப்புறம் உமனுக்கு வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் சொசைட்டில கிடைக்கணும். அவங்க வந்து ஒரு இன்ஃபீரியர் கிளாஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு இன்ஃபீரியர் ஜெண்டர் கிடையாது, எல்லாருமே சமம் தான், சமத்துவம் தான், சோசியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாடுல ப்ரிவேல் ஆகணும் அப்படின்றத மேஜரா ப்ரொபகேட் பண்ண எம்ஃசைஸ் பண்ண பர்சன் தான் பெரியார் அப்படின்ற இண்டிவிஜுவல். இப்போ பெரியார் அப்படின்றது அவருடைய பட்டப்பேர். அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்க்கும்போது அது வந்து ஈவே ராமசாமி. அப்ப ஈவி ராமசாமி தான் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதோட அசோசியேட் ஆன ஆள். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஈவி ராமசாமி. இது ஒரு மேட்ச் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ஈவி ராமசாமி, எம்என் ராய் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு அதர் சைடு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்ட்டிஸ் பேஸ் பண்ண ஆப்ஷன் ஒரு சைடு இருக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த பார்ட்டிஸ் வந்துட்டு இருந்த ப்ராமினன்டான திங்கர்ஸ்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது வந்துட்டு ஒரு சைடு இருக்கு. ஸோ இதுல டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றத பார்க்கும்போது அவர் வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்திருக்காரா, இருந்திருக்கலாம் அப்படின்ற கொஸ்டின். லெட்ஸ் டேக் இட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ தட் நமக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு கரெக்டான ஆன்சரே தெரியல அப்படி. ஸோ இதுல நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியா தெரிய வேண்டிய ஒரு ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தது. அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருந்த இண்டிவிஜுவல் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. அப்ப அவர் வந்துட்டு அந்த டைம்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் பவர்ல இருந்தது. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரே பார்ட்டி தான் அந்த டைம்ல ரொம்ப ப்ராமினென்ட்டா இருந்தது, இந்தியா முழுக்க இருந்தது. அவங்களாலதான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னு நம்ம இன்னைக்கு வரைக்குமே பேசுறோம். ஸோ ஜவஹர்லால் நேரு என்னைக்குமே வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பார்ட்ல தான் இருந்தார். அப்போ பி வந்து ஆப்ஷன் 1ஓட போகும். அப்ப இதுல பி ஆப்ஷன் 1ல எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லா ஆப்ஷன்லயும் பி வந்து 1ஆ தான் இருக்கு, ABCD. அப்ப நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எதுவா இருக்கும்னா ஈவி ராமசாமி. அப்ப பெரியார் அப்படின்றது தமிழ்நாடுல இருந்து பேசப்படுற ஒரு ஃபிகர் அப்படின்றதுனால பெரியார் எந்த பார்ட்டியோட ஓரியன்டா இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி தான் தமிழ்நாடு சென்ட்ரிக் ரீஜனலான ஒரு பார்ட்டி. மிச்சம் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு சென்ட்ரிக்கான பார்ட்டி கிடையாது. ரெண்டு நேஷனல் பார்ட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டோட ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவி ராமசாமி அப்படின்றவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தான் லிங்க் ஆகியிருந்தாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சேர்ந்து தான் அவர் இந்த சுயமரியாதை போராட்டத்தை நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம டிராவிடியன் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒன்றிணைந்து தான் நடத்தினாரு. அதுல இருந்து தான் திராவிட கழகம் வந்தது, திராவிட கழகத்துல இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அப்படின்ற சரித்திரத்தை நம்ம டெஃபினட்டா கேட்டு இருப்போம், படிச்சு அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மேஜர்லி 90% எல்லாரும் வந்துட்டு இந்த கதையை கேட்டிருப்போம். ஸோ ஈஸியா நம்மளால வந்துட்டு சி வந்து ஆப்ஷன் 4ஓட போயிடும் சொல்லலாம். அப்போ போர்ஸ்ல பார்த்தோம்னா சி ஆப்ஷன் 4ஓட போறது ஏ மட்டும்தான். மிச்சம் எல்லாத்துலயும் வந்துட்டு 2ல இருக்கு, இல்லைன்னா 3ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏல பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்றது டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு ஏதோட ஓரியன்ட் ஆயிருக்காருன்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு தெரியும் அம்பேத்கரை படிச்சிருந்தோம்னா அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி தான் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. ஸோ அதுவுமே கரெக்ட் ஆப்ஷன் தான். அப்போ பி நமக்கு தெரியும் கரெக்டா இருக்கு, சியும் தெரியும் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ டி ஆப்ஷன் என்னது, எம்என் ராய். எம்என் ராய் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட போட்டிருக்காங்க. ஸோ எம்என் ராயை பத்தி நம்ம படிக்கும்போது இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ல நமக்கு தெரிய வரும், எம்என் ராய் வாஸ் தி ஃபார்மோஸ்ட் ஃபேமஸ் கம்யூனிஸ்ட் லீடர் வித்தின் இந்தியா இன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா. அப்ப அவர் தான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தொடங்கினதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை அடித்தளம் போட்டதே அவர் தான் அப்படின்னு வரைக்கும் நம்ம படிப்போம். அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படின்ற கான்ஃபரன்ஸ், அதாவது உலகமெங்கும் வந்துட்டு எப்படி கம்யூனிஸ்ட் சொசைட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேஜர் லீடர்ஸ் லைக் லெனின், ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் தான் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ அதுலயுமே வந்து எம்என் ராய் பார்ட்டா இருந்திருக்காரு. மெக்சிகோல போயிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மெக்சிகோ தொடங்கினதும் எம்என் ராயா தான் இருந்திருக்காரு. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கம்யூனிசம்க்கும் எம்என் ராய்க்கும் இருக்கிற ரிலேஷன். ஸோ அதுல இருந்தே நம்ம டி வந்து ஆப்ஷன் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்துல இதுல வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in which book Mahatma Gandhi has made a critic of modernity? ஸோ இது ஒரு புக் பேஸ்டான கொஸ்டின். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சத்யாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், ஹிந்த் ஸ்வராஜ், அனசக்தி யோகா. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸா இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடர்னிட்டி அப்படின்ற ஃபேக்டர் வந்து எதுல இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான். ஸோ மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்லயும்.
வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே தான் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்டுக்கும். ஸோ அதுலேயுமே வந்துட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த புக்கு வந்துட்டு மகாத்மா காந்தியோட ஓரியன்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால கரெக்ட் ஆன்சரை கொடுக்கவே முடியும். அதாவது அந்த இது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புக்ஸ் மகாத்மா காந்தியோட ஓரியன்ட் ஆயிருக்கா இல்லையா மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது, அதுல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு ஓவர்வியூ வச்சு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூ அப்படின்றது அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபியா இருந்தது. ஸோ அது கண்டிப்பா வந்து அதுல ஹாஸ் மேட் அ கிரிட்டிக் ஆஃப் மாடர்னிட்டினா அதுல அது மட்டும் பேசல, பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றது அவருடைய ஒரு ஏர்லி பீரியட். அவர் வந்து இந்தியாக்கெல்லாம் வரக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டா இருந்தப்போ அந்த டைம்ல தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய லீகல் கரியரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் அவருடைய சவுத் ஆப்பிரிக்கா இயர்ஸ். அப்ப அங்க வந்துட்டு அவர் சத்தியாகிரகா நடப்ப பத்தி தான் மேஜரா எம்சைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிலாசபிக்கலான ஐடியலான ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி வாழலாம், எது வந்து சரி தப்பு, மாரல் ரைட் அப்படின்றத எப்படி எல்லாம் எம்சைஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் தான் அந்த புக் வழியா அவர் எம்சைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல அனசக்தி யோகா அப்படின்றது எதோட ஓரியன்ட் ஆயிருக்குன்னு நமக்கு பெருசா கிளாரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவ்வளவு ஃபேமஸான புக் கிடையாது. ஸோ ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்றது தான் இதோட ரைட் ஆன்சர். Choose the incorrect statement from the following. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் தி சாம்பியன் ஆஃப் நேஷனலிசம், ஜவஹர்லால் நேரு வாஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் பஞ்சசீல், Ram Manohar Lohia put forth the concept of Chaukama state. Dr. Ambedkar wrote the book Rise and Fall of Hindu Women. ஸோ இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம்னா கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் ரோட் தி புக் ரைஸ் ஆஃப் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து மூமெண்ட் அப்படின்றத எம்சைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம லாஜிக்கலா ஒன்று எல்லாத்தையும் படிச்சு பார்த்தோம்னா இதுல இன்னொரு ஆப்ஷனுமே தப்பு தான். எதுனா ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் தி சாம்பியன் ஆஃப் நேஷனலிசம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற இண்டிவிஜுவல் நேஷனலிசமை பத்தி எம்பசைஸ் பண்ணி பேசினதே இல்லை. அவர் வந்துட்டு காஸ்மோபாலிட்டனிசம், அதாவது யூனிவர்சலா வந்து மனிதர்களா ஒன்று சேர்ந்து இருக்கணும், அதுக்கு வந்து நேஷனலிசம் ஒரு தடையா இருக்கு. நம்மளுடைய நேஷனலிசம் நம்ம இந்த மாடர்ன் டைம்ஸ்ல ஃபாலோ பண்ற நேஷனலிசம் வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் நேஷனலிசம். அங்க வந்துட்டு ஒரு கேபிட்டலிசம் ப்ரொமோட் பண்றதுக்கும் எலைட்ஸோட ஃபியூடலான மைண்ட் செட்டை சப்போர்ட் பண்றதுக்கும் கல்ச்சரலி பீப்புளை வந்துட்டு டிவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு யூனிஃபைங்கான ஐடென்டிட்டியை இம்போஸ் பண்றதுக்கும் தான் நேஷனலிசம் யூஸ் பண்றாங்களே தவிர்த்து அது வந்துட்டு என்னைக்குமே ஒரு ப்ராப்பரான வே ஆஃப் நேஷனலிசமே கிடையாது. அதெல்லாம் விட மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணுதான். அதுக்கு வந்துட்டு நேஷன் ஒரு பேரியரா இருக்கக்கூடாது, காஸ்ட் மாதிரி, கிரீட் மாதிரி, ரிலிஜன் மாதிரி இது எல்லாமே பேரியரா இருக்கக்கூடாதுன்னு நம்ம எம்சைஸ் பண்ற போலயே நேஷனாலிட்டி, நேஷனல் ஐடென்டிட்டியும் ஒரு பேரியரா இருக்கக்கூடாதுன்னு எம்சைஸ் பண்ணதான் ரவீந்திரநாத் தாகூர். பட் அதே டைம்ல ஜவஹர்லால் நேரு வாஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் பஞ்சசீலன்னு கேட்டப்போ ஆமா, ஏன்னா பஞ்சசீல் அப்படின்றது நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்த டைம்ல தான் வந்துட்டு அவர் கொண்டு வந்தாரு. அது சைனாவோட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்டா, சைனாவோட ரிலேஷனை மேம்படுத்துறதுக்கான ஒரு எஃபர்ட்டா, ஒரு புதிய இனிஷியேட்டிவா வந்து கொண்டு வந்து தான் பஞ்சசீல். அதே இன்னொரு ஆப்ஷன் பார்க்கும்போது ராம் மனோகர் லோகியா புட் ஃபோர்த் தி கான்செப்ட் ஆஃப் சவுகாமா ஸ்டேட். சவுகாமா ஸ்டேட் அப்படின்றது ராம் மனோகர் லோகியாவுடைய ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல அவரு பேசுற விஷயம் என்னன்னா இந்தியன் சொசைட்டியை 4 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கலாம், அதாவது 3-4 டயர் சிஸ்டமா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றது தான். இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற சிஸ்டம் எதுனா ஒரு 3 டயர் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல், ஸ்டேட், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது தான். அதே வந்துட்டு ஒரு 4 டைப்பா இருக்கணும். அந்த 4 டைப்ஸ் என்னவா இருக்கணும்னா சென்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்புறமா வந்து வில்லேஜஸ் அப்படின்ற 4 கிளாசிபிகேஷன் படி இந்தியாவுடைய கவர்னிங் சிஸ்டம் இருந்தா அதுதான் ஐடியலான சிஸ்டம், அதுதான் பெஸ்டான சிஸ்டம் ராம் மனோகர் சொன்ன ஒரு விஷயம். அப்போ அதுவுமே கரெக்ட் தான். ஆனா டாக்டர் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. ஆனா அதுவே ஒரு புக்கோட டைட்டில் அவர் வச்சது இல்லை. ஸோ இதை பத்தி அவர் நிறைய எம்சைஸ் பண்ணியிருந்தாலும் இதை ஒரு புக்கோட டைட்டிலா வச்சு அவர் பண்ணதில்லை. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ண முடியும்ன்றதுனால நம்ம டி சூஸ் பண்ணிருக்கோம். பட் ஏவுமே தப்பு தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அது வந்துட்டு கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து எப்பவுமே அவேரா இருந்துக்கணும் எது வந்து கரெக்ட், எது வந்து தப்புன்னு. So seventh options were, in which of the following years did B.R. Ambedkar start the publication of the Marathi newspaper called Bahishkrit Bharat? அப்ப இது வந்து மத்திய பிரதேஷோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்ல இருந்து
ஹலோ சொல்லுங்க சார். மேம், வைஃபை கட் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணுமா இல்ல கண்டினியூ பண்ணா எத்தனை போதுமா? கொஸ்டின் வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு 7th கொஸ்டின் வரைக்கும் மேம். 7th கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நெட் கட் ஆயிருக்கு. ஓகே சார். அப்ப 7th கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிங்க. சரி, ஓகே 6th மேம். ஃபுல்லா இருக்கும். 7thல இருந்து இப்ப ஆரம்பிங்க. ஓகே மேம். ம். ஆ ஓகே. ரெக்கார்டிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் சார். நான் பண்ணிக்கிறேன் மேம். நீங்க என்ன ஹோஸ்டா போட்டீங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே மேம், பண்ணிடுறேன். பாஸ் பாஸ் ஆர் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு தான் கேக்குது. ஸோ கண்டினியூ பண்ணிக்கவா? ஸோ 7th கொஸ்டின் பார்த்தோம்னா அதுல வந்து in which of the following years did B.R. Ambedkar start the publication of the Marathi newspaper called Bahishkrit Bharat அப்படின்றதா கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா அம்பேத்கரோட ஒர்க்ஸை பத்தி படிக்கும்போது பஹிஷ்கிருத் ஹிதகர்ணிக சபா அப்படின்றது ஒரு சபாவா அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு படிப்போம். ஸோ அந்த சபா தான் இதோட கொஸ்டின் அப்படின்னா இல்ல, இது வந்துட்டு நியூஸ் பேப்பர் பேஸ்டா இருக்கு, ஆனா சேம் நேம்ல இருக்கு. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. இது வந்து மத்திய பிரதேஷோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒன்னு 1920, 1926, சி வந்து 1927, டி வந்து 1931. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸா இருக்கு. இதுல இப்ப எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பஹிஷ்கிருத் ஹிதகர்ணிக சபா ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1924. ஆனா இது ஆப்ஷன்லேயே கிடையாது, ஏன்னா இது சபாவுடைய ஒரு கொஸ்டினே கிடையாது. இது வந்து மராத்தி நியூஸ் பேப்பர் பஹிஷ்கிருத் பாரத் அப்படின்றது தான். அதோட ஆன்சர் வந்துட்டு சி 1927 அப்படின்றது தான். 8th one, dialect materialism was adopted in Marxian philosophy after getting inspired from which of the following? இதுவும் மத்திய பிரதேஷோடைய செட் எக்ஸாம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் ஆர் knowledge of political economy of Britain, classical philosophy developed in Germany, the revolutionary traditions of France, and none of the above. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு யூரோப்பியன் மேகலை, அதாவது யூரோப்பியன் சென்ட்ரிக்கா இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுல கேட்டிருக்கு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்றதான். ஸோ டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு நம்ம பார்க்கும்போது அது வந்துட்டு ஹெகலோடைய மெட்டீரியலிசம் அப்படின்ற பிலாசபி இல்லைன்னா கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் டெவலப் பண்ணப்பட்டது. அப்போ ஹெகல் அப்படின்றவர் ஒரு ஜெர்மன் பிலாசபர். அப்ப இதுல ஜெர்மனி பேஸ்டா எது இருக்குன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மட்டும்தான், கிளாசிக்கல் பிலாசபி டெவலப்ட் இன் ஜெர்மனி. ஸோ ஹெகலோட பிலாசபி ஒரு கிளாசிக்கல் பிலாசபின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஹெகலோடைய பிலாசபி அப்படின்றது பிளேட்டோடைய பிலாசபியோட கோரிலேட் ஆகிற ஒரு விஷயம். அதாவது ஐடியலிசம் வந்துட்டு இன்டெரக்டா எம்சைஸ் பண்றது, ஐடியலிசம் வழியா தான் மெட்டீரியலிசமுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத எம்சைஸ் பண்றதுதான் வந்துட்டு ஹெகலோடைய பிலாசபி. ஸோ ஆனா அது வந்து தப்பு, அதை அப்படி பார்க்கவே கூடாது. அது சயின்டிபிக் ஆக்கணும்னா அதை வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா இல்லைன்னா டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் வழியா மட்டும்தான் முடியும். இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்னன்னா ஹெகலோடைய தீசிஸ் ஆன்டிதீசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு சயின்டிபிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துட்டு பார்த்ததுதான். ஸோ இந்த சயின்டிபிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு எக்கனாமிக் சிஸ்டம்ஸா வந்துட்டு எப்படி இந்த கிளாஸ் டிவைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல மார்க்சிசம்ல, ப்ரோலிட்டேரியட்ஸ் போர்ஜோசி அப்படின்றது. ஸோ அந்த கிளாஸ் டிவைட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஒரு டைம் பீரியட்ல வந்தது, அதுக்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் அங்க இருந்ததுன்றத பொறுத்து தான். ஸோ அந்த எக்கனாமிக் சிஸ்டம் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலிசம், அந்த மெட்டீரியலிசம் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ இதோட ரைட் ஆன்சர் அப்படி என்னன்னு பார்க்கும்போது இப்படி நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா இதோட ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளாசிக்கல் பிலாசபி டெவலப்ட் இன் ஜெர்மனி. அதுவே மார்க்சியன் பிலாசபி ஆகட்டும், மார்க்சியன் பிலாசபி கால் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு ஜெர்மன் பிலாசபர் தான். ஸோ அவருமே வந்துட்டு இந்த ஒரு லிங்கை வச்சிருக்காரு. And 9th one, in the context of political philosophy of Thomas Hobbes, which of the following statements is not correct? ஸோ நாட் கரெக்ட் அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஸ்டின் படிக்கும்போது கண்டிப்பா அதை ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இதுல வந்துட்டு இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ல வந்து நம்ம மார்க்ஸ் என்னைக்குமே லூஸே பண்ணிடக்கூடாது. ஸோ நாட் கரெக்டா என்ன கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் நமக்கு இருக்கணும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா அக்கார்டிங் டு தாமஸ் ஹாப்ஸ், monarchy is the best form of government. For Hobbes, the sovereignty is not regulated by the laws. According to him, instability is the problem in the democratic form of government.
ஸோ அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது தான் கரெக்ட். ஆல் தி ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் நாட் பவுண்ட் டு ஒபே அ ஸ்டேட்ஸ் லாஸ். இதெல்லாம் தான் ஆப்ஷனா இருக்கு. ஸோ தாமஸ் ஹாப்ஸோட பிலாசபி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்டேட் இஸ் அ சாவரின் என்டிட்டி அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஸ்டேட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதுதான் சுப்ரீமான லா. அங்க இண்டிவிஜுவலுக்கு வேல்யூ அப்படின்றது வந்து லிமிட்டடான வேல்யூ மட்டும்தான். அந்த வேல்யூ எது முடிவு பண்ணணும்னா ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும். ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்துட்டு அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் கேட்கணும். அதுக்கு மீறின ஒரு உரிமை உங்களுக்கு கிடையாது. ஸ்டேட் என்ன உரிமை கொடுக்குதோ அது மட்டும்தான் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கும். ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் சிட்டிசன்ஸ் கேட்கணும். ஸோ இதை மீறி வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரீடம் அப்படின்றது இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது லிபர்ட்டி அப்படின்றதுலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா எங்கெல்லாம் ஸ்டேட் வந்துட்டு எதுவும் இம்போஸ் பண்ணல, ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையோ அந்த இடங்கள்ல ஓப்பன் டு இன்டர்பிரேஷனா மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்ற ரைட்ஸையோ அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரீடமையோ எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனா எங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு ஒபீடியண்டா தான் வந்து சிட்டிசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் தாமஸ் ஹாப்ஸோட பிலாசபி ஜென்ரலா எம்சைஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டேட் இஸ் சாவரின் அப்படின்றது. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா அக்கார்டிங் டு தாமஸ் ஆஃப் மொனார்கி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ தாமஸ் ஹாப்ஸோட பிலாசபியை வச்சு பார்க்கும்போதும் அது வந்து ஸ்டேட்டை ப்ரைவேட் பண்ண. இப்போ மொனார்கியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்சன் ரூலிங் தான். அப்போ சிங்கிள் பர்சன் ரூல் அப்படின்றது ஒரு அத்தாரிட்டேட்டிவான ரூலை கொண்டு வரதுக்கான ஒரு ஃபேக்டர். ஸோ அத்தாரிட்டேட்டிவான சிஸ்டமோடைய பிரின்சிபல்ஸை வச்சு நம்ம பார்த்தா தாமஸ் ஹாப்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேட்டோடைய ரோல் அப்படின்றதும் ரொம்ப சிமிலரா இருக்கும். ஸோ அதே பட்சத்துல தாமஸ் ஹாப்ஸ் வந்து மொனார்கியை சப்போர்ட் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் தான். ஸோ ஃபார் ஹாப்ஸ் தி சாவரனிட்டி இஸ் நாட் ரெகுலேட்டட் பை தி லாஸ். அதேதான் ஸ்டேட் வந்து முடிவு பண்ணும் எது சரி எது தப்பு, எந்த லா வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், எந்த லா ஃபாலோ பண்ணக்கூடாது. நாளைக்கு அந்த லா உங்களுக்கு மாற்றணும்னு நினைச்சாலும் அதை மாற்றக்கூடிய பவர் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்கு. ஸோ ஒரு லாவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஸோ அந்த லாவுக்கு வந்து நம்மளால மாற்ற முடிஞ்ச சக்தி இருக்கான்னு கேட்டால் அது ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் வந்து சாவரனிட்டின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு அந்த சாவரனிட்டி இருக்கு. ஸோ தே ஆர் நாட் ரெகுலேட்டட் பை தி லாஸ். தட் இஸ் ட்ரூ. லாஸ் அப்படின்றது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். So according to him, instability is the problem in the democratic form of government. So இவர் ஏன் டெமோக்ரஸி எம்ஃபசைஸ் பண்ண மாட்டாங்க? டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கும். ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்றது ரொம்ப சிட்டிசன் சென்ட்ரிக்கான ஒரு கவர்னன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சாவர்னிட்டி இல்லைன்னா பவரை வந்துட்டு ஷேர் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அங்க வந்துட்டு ஸ்டேட்டோடைய ரோல் வந்து அண்டர்மைன் பண்ணப்படுது. ஸ்டேட்டோடைய பவரோ ஸ்டேட்டோடைய சாவர்னிட்டியோ அண்டர்மைன் பண்ணப்பட்டா அங்க கண்டிப்பா இன்ஸ்டெபிலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஸ்டெபிலிட்டியா இவங்க எப்படி எம்சைஸ் பண்றாங்கன்னா அது எக்கனாமிக் டேர்ம்ஸாகவும் இருக்கலாம், பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆனா இன்ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது வந்துட்டு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டே கிடையாது அப்படின்றது டெமோக்ரஸியை சொன்னதும் தாமஸ் ஹாப்ஸ். ஸோ லாஸ்ட் வந்து ஆல் தி ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் நாட் பவுண்ட் டு ஒபே ஸ்டேட்ஸ் லாஸ். அது வந்துட்டு ராங்கான ஆப்ஷன். ஏன்னா ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டோடைய லாஸ்க்கு அவங்க கன்ஃபைன்டு தான், அவங்க ஒபீடியன்ட் தான். அவங்கள மிஞ்சின ஸ்டேட் லா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதனாலேயே தான் சர்ச்சு அந்த டைம்ல எல்லா சர்ச்சுமே வந்துட்டு தாமஸ் ஹாப்ஸோட லெவைத்தன் அப்படின்ற புக்கை வந்துட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேன் பண்ணதுக்கு காரணமே வந்துட்டு இவ்வளவு அத்தாரிட்டேட்டிவான ஒரு விஷயத்த அந்த புக் எம்சைஸ் பண்ணதுனாலதான். ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான். ஏன்னா இதுல விச் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ மிச்சம் எல்லாமே ரைட்டு தான், விச் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் தாமஸ் ஹாப்ஸ் philosophy. ஆனால் ஆப்ஷன் டி வந்துட்டு தப்பு. பிகாஸ் ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் ஆல்சோ பவுண்ட் டு ஒபே ஸ்டேட்ஸ் லாஸ். 10th ஒன் பார்க்கும்போது the following was the nature of Locke's state. So what options were limited state, legal state, tolerant state, all the above. ஸோ லாக்கோட ஃபிலாசபியை பற்றி பார்க்கும்போது அவரோட நேச்சர் ஆஃப் ஸ்டேட்டை எப்படி அவர் சொல்றாருன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனலாக இருக்கணும் அப்படின்றத எம்சைஸ் பண்ணாங்க. ஸோ லிமிடெட் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன் லிமிடெட் ஸ்டேட்னா அவங்களுமே வந்துட்டு ரூல் ஆஃப் லா படி தான் நடக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சாவரினான பவர் அன்லிமிட்டெட் அப்படின்னு என்னைக்குமே தாமஸ் ஹாப்ஸை போல ஜான் லாக் எம்சைஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனாலேயே லிமிடெட் ஸ்டேட் அப்படின்றது ஒரு ரைட்டான ஆப்ஷன் தான். அதுவே லீகல் ஸ்டேட்டான்னு பார்க்கும்போது எஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட் பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்துட்டு லாக் என்னைக்குமே எம்சைஸ் பண்ணாரு. அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட் வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி தான் நடக்கணும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்தியா வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ் பார்த்தெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு சிஸ்டம். இந்தியாவுடைய
ரிலீஜியன் எதுன்னு பார்த்தா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வழி தான் இந்தியாவுடைய கவர்னிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லீகல் ஸ்டேட்டா தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் லாக்கோடைய பிலாசபி எம்சைஸ் பண்ணுது. டாலரன்ட் ஸ்டேட்டா இருக்கணும்ன்றதையும் எம்சைஸ் பண்ணுது. ஏன் டாலரண்ட்னு சொல்ல, டாலரேஷன் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியம். டாலரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்றது தான். ஸோ வந்துட்டு என்னைக்குமே ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஸ்டேட் அப்படின்ற ஒரு எம்சிஸ் ஒரு நேச்சரை வந்துட்டு லாக் என்னைக்குமே சப்போர்ட் பண்ண கிடையாது. அவர் வந்துட்டு ரொம்ப லிபரலான ஒரு சொசைட்டி இருக்கணும், லிபரலான ஸ்டேட் இருக்கணும், ஸ்டேட்டோடைய பவர் லிமிட்டடா இருக்கணும், அதாவது ஒரு டாலரன்ட் ஸ்டேட்டா இருக்கணும். எந்த விதத்திலுமே அவங்களுக்கு எக்ஸசிவ் பவர் கொடுத்துடக்கூடாது. எக்ஸசிவ் பவர் கொடுத்தா அங்க அத்தாரிட்டேரியன் பவர் வந்துடும். அத்தாரிட்டேரியன் பவர் வந்துருச்சுன்னா அங்க வந்துட்டு லிமிடேஷன் ஆன் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்துடும். அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து கரெக்ட் ஆப்ஷன் டி தான், ஆல் ஆஃப் தி அபவ். 11th one. So following statements about Periyar, choose the correct answer. So the options are: he was given the title Periyar by his admirers and followers. Periyar means great father or greatly honorable. Periyar launched a satyagraha for fighting against inequality and social evils in the society. He launched a self-respect movement and attacked Varnashram Dharma. Here spelling mistake, actually Varnashram Dharma. So choose the correct answer of this. Options are only 1, 2 and 3, and B வந்துட்டு only 2, 3 and 4. C வந்துட்டு only 1 and 3. D வந்துட்டு 1, 2, 3, 4 all the above அப்படினா சொல்லலாம். So இதுல நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா he was given the title பெரியார் அப்படின்றது by his admirer and followers, அது ரொம்ப உண்மை. அண்ட் பெரியாரோட அர்த்தம் அப்படின்றது கிரேட் ஃபாதர் ஆர் கிரேட்லி ஆனரபிள், அதுவுமே கரெக்ட் தான். அப்ப பெரியார் லான்ச்ட் சத்யாகிரஹா ஃபார் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் சோஷியல் ஈவில்ஸ் இன் சொசைட்டி. ஆமா, அவர் வந்து வயலண்டிக்கான ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறார். சத்யாகிரகாவுடைய கான்செப்ட் என்ன? அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, அதாவது ஆல் தி அபவ். 12th one. Who among the following views political power in terms of rational consent of the governed and obligation of the power holders towards the subjects? இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஹாப்ஸ், ஆப்ஷன் பி லாக், ஆப்ஷன் சி ஃபில்மர், ஆப்ஷன் டி வெபர். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷனல் கன்சென்ட், அதாவது பொலிட்டிக்கல் பவரை வந்துட்டு கன்சென்ட் மூலியமா தான் வந்து பண்ணணும். கன்சென்ட் ஆஃப் தி கவர்ன்ட். இப்போ கவர்ன்ட் அப்படின்னு சொல்லும்போது சிட்டிசன்ஸ் தான். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஒரு ஸ்டேட்டு எம்சைஸ் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். ஒரு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பவருக்கு வரும்போ, அதாவது கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணும்போ அவங்களுக்கு நம்ம வந்து பொலிட்டிக்கல் பவர் கொடுக்குறோம். ஸோ அது வந்துட்டு நம்மளோட கன்சென்ட் மூலியமா நடக்குது. கன்சென்ட் மூலியமா எப்படி நடக்குது? நம்ம தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி பவர் ஹோல்டர்ஸ் டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட்ஸ். அப்போ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறதுனால இவங்களுக்கும் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு சர்வ் பண்ணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம தான் டிசைட் பண்றோம், இவங்க தான் கவர்ன் பண்ணுவோம். அந்த பவரை நம்ம கொடுக்கவும் செய்யறோம், அந்த டைம்ல அந்த பவரை வந்துட்டு அவங்க ப்ராப்பரா நமக்காக வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் எம்சைஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபேக்டரை யார் சொன்னாங்க அப்படின்றது தான் ஆப்ஷன். இப்போ தாமஸ் ஹாப்ஸ் அதோட ஆப்ஷனா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா அது தப்பு. ஏன்னா ஹாப்ஸோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ரோல் இருக்கு, இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு வாய்ஸ் இருக்கு. ஆனா ஹாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை தான் வந்து சாவரனா பார்த்தாரு. ஸோ பொலிட்டிக்கல் பவரா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு ஒரு கன்சென்ட் அப்படின்ற விஷயத்த அவர் எம்சைஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அது வந்துட்டு தப்பு. இதுவே லாக் பார்த்தோம்னா லாக் கண்டிப்பா ரேஷனல் கன்சென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கன்சென்ட்டை எம்சைஸ் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும்னு சொன்னவர், கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் வழியா தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னவர். இது எல்லாமே எம்சைஸ் பண்ணதால அந்த ரைட் ஆப்ஷன் அவரா இருக்க முடியுமா? கண்டிப்பா ஆமா. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவருடைய பிலாசபில இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ ஃபில்மர் பேசினது வந்துட்டு டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்றது. அப்போ ஃபில்மர் அப்படின்ற இண்டிவிஜுவல் பேசினது கிங்ஸுக்கு வந்துட்டு டிவைனான ஒரு ரைட்ஸ் இருக்கு, அவங்க தான் வந்து ரூலர்ஸா இருக்கணும், அது வந்துட்டு பீப்புள்லாம் டிசைட் பண்ணக்கூடாது, அது வந்து ஹெரிடிட்ரியா போகணும். அதாவது இப்ப ராஜா இருக்கான்னா ராஜாவுடைய பசங்க, அது பொண்ணோ பையனோ, அவங்க வந்துட்டு அடுத்தது பவர்ல வரணும், அதுக்கப்புறம் அது வந்து ஜெனரேஷனா தொடர்ந்து வரணும். அந்த மாதிரி ஒரு மொனார்கிக்கலான ஐடியாவை தான் வந்துட்டு ஃபில்மர் சொல்லியிருக்காரு. ஸோ அங்க கன்சென்ட் அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூவும் கிடையாது.
ஸோ வெப்பர் அப்படின்றவர் வந்து எம்சைஸ் பண்ணது எப்படி வந்துட்டு அத்தாரிட்டி அப்படின்றதான் வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து ரொம்ப சோசியலாஜிக்கலா அவர் பேசின ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு லீடர் இருக்காருன்னா அந்த லீடர் வந்து என்ன டைப் ஆஃப் லீடரா இருப்பாரு, அவருக்கு வந்துட்டு பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் வெப்பர் பேசியிருக்காரு. ஸோ அதுவுமே தப்பான ஆப்ஷன். ஸோ இதுல பிலாசபியோட ஓரியன்டான ஒரு பர்சன் யாருன்னா ஜான் லாக் தான். அப்ப ரைட் ஆன்சர் இஸ் தி ஆப்ஷன் டி, லாக். So 13th one part. According to Marx, the first era of human history was based on which of the following? So இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ட்ரைபல் கான்ஃபிளிக்ஸ், ஸ்லேவரி, ஃபியூடலிசம் அண்ட் பிரிமிட்டிவ் கம்யூனிசம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க்ஸ் அப்படின்ற மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் பிலாசபியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏரா ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு ஆப்ஷன் ட்ரைபல் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லியர் இது வந்து அவருடைய டயலெக்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்ல நம்ம பார்க்கலாம். அப்ப ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்ல அவர் ஒரு ஸ்டேஜஸ் ஒரு எராஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ட்ரைபல் கான்ஃபிளிக்ஸ் ஆனா அது கிடையாது, ஸ்லேவரி ஆனா அதுவும் கிடையாது. ஃபியூடலிசம் அதுல ஒரு டைப் தான். ஆனா அந்த டைப் வந்துட்டு லேட்டர் பீரியட்ல தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஏர்லி ஃபர்ஸ்ட் எராவா இருந்தது இல்லை. ஸோ பிரிமிட்டிவ் கம்யூனிசம்னா ஆமா அதுதான் வந்துட்டு ரைட் ஆன்சர். ஒய் பிரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் அப்படின்ற ஒரு அதாவது இந்த பீரியட் என்ன பீரியட்னு பார்க்கும்போது இது வந்துட்டு அரௌண்ட் ஹண்டர் கேதரர்ஸ் இந்த பீரியட். ஸோ ஹிஸ்டரியில நம்ம படிச்சப்ப இந்த ஹண்டர் கேதரர்ஸ் எல்லாம் இந்த பீரியட். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு என்னைக்குமே ஸ்டேட் அப்படின்றது ஒன்று கிடையாது, கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ மக்கள்லாம் வந்துட்டு ஒரு சோசியல் குரூப்ஸா தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பிரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படின்றது கம்யூனிசம் எம்சைஸ் பண்றது ஸ்டேட்டுக்கான ரோல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸ்டேட் வந்து விதரவை ஆயிட்டு மக்களுக்கு வந்துட்டு பவர் இருக்கணும், மக்கள் அவங்களுக்கு தேவையான அவசியங்களை அவங்களே வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியன்டான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணிப்பாங்க, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. அதுக்கு ஸ்டேட்ன்ற ஒரு பவர் தேவையில்லை. ஸ்டேட்ன்ற பவர் அதை பவர் அப்படின்றது வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா இண்டிவிஜுவல்ஸ் கையில எல்லார்கிட்டையும் தான் இருக்கணும், ஈக்குவலா இருக்கும், சமத்துவமா இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஏர்லியர் பீரியட்ல இருந்தது. ஏன்னா அப்போ வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ஒண்ணு இல்லை, ஐபோன் இல்லை, லேப்டாப் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு என்னால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுதான் 10 கிலோமீட்டர் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இன்னொருத்தனாலே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆக்சஸ் டு ரிசோர்சஸ், ஆக்சஸ் டு எவ்ரி திங் வாஸ் ஈக்குவல் இன் ஏர்லியர் பீரியட் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதை தான் வந்துட்டு பிரிமிட்டிவ் கம்யூனிசம். பிரிமிட்டிவ் கம்யூனிசம்னு ஏன் சொல்றாங்கன்னா அது வந்துட்டு அவ்வளவு எஃபிஷியன்டான ஒரு மாடலா இருந்தாரு. அப்போ வந்துட்டு மனிதர்கள் இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாவும் இருந்தது இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி எது சரி எது தப்புன்ற மாரல் கான்சியஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இருந்தது இல்லை, ரொம்ப சயின்டிபிக்கா இருந்தது இல்லை. ஸோ அதனாலே அது பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து கம்யூனிஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது. கம்யூனிசம் அப்படின்றது பல வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆகப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசம் தான் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து இது எம்சைஸ். ஸோ 14th ஒன் இது ஒரு அசர்ஷன் ரீசனிங். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட செஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதில் அசர்ஷன் பார்க்கும்போது கால் மார்க்ஸ் டேர்ம் ஏர்லி சோஷியலிஸ்ட் ஆஸ் யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட். ரீசன் பார்க்கும்போது யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட் அட்டாக் தி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் இட் செல்ஃப். So options are both A and R are true. R is the right explanation. A and R are true, but R is not the correct explanation. A is true, R is false. A is false, R is true. இதில் அசர்ஷன் என்னன்னு பார்க்கும்போது கால் மார்க்ஸ் வந்து ஏர்லி சோஷியலிஸ்ட் யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட் மாறா ஆமா கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. அவருடைய பிலாசபியில வந்துட்டு அவர் ஏர்லி சோஷியலிஸ்ட் லைக் ப்ரூதான், ராபர்ட் ஓவன், அப்புறம் செயின்ட் சைமன் இவங்கெல்லாம் இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவங்களை வந்து யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களை எவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ ரீசன் என்ன பார்த்தோம்னா யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட் அட்டாக் தி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் இட்செல்ஃப் அப்படியான்னு பார்க்கும்போது அது இல்லை, அது வந்துட்டு தப்பு. ஏன்னா யூட்டோப்பியன் சோஷியலிஸ்டா இருந்தவங்க கேபிட்டலிசம் டைரக்டா அட்டாக் பண்ணல. அவங்க வந்துட்டு அவங்களோட பீரியட் ஆஃப் டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்தது. ஸோ அந்த சிஸ்டம் வழியா அந்த சிஸ்டம் உடைய பாத்துவே அதாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ் மூலியமா வந்துட்டு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும். அதாவது அது வந்து ரொம்ப ராடிக்கலான ஒரு சேஞ்சா இல்லாம கிராஜுவலான ஒரு சேஞ்சா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடேஸ் கான்டெக்ட்ல வந்து இப்போ இந்தியன் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வந்துட்டு எங்கேயுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு ரேடிக்கலான ஸ்டாண்ட்லாம் எடுத்தது. அவங்க வந்துட்டு எல்லாரும் போல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி பீப்புளுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்து அவங்களோட ஐடியாலஜிஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வந்துட்டு ஏர்லியர் சோஷியலிஸ்ட் அதாவது யூட்டோப்பியன் சோஷியலிஸ்ட்னு சொல்லப்பட்டவங்களும் எடுத்தாங்க. அவங்க வந்துட்டு பீப்புள் மேல பிளைண்ட் அதாவது ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டான ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாமே சரியா தான் நடக்கும், நம்ம வந்துட்டு அதுக்கான வேலைகளை வந்துட்டு
வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கணும். நம்ம சிஸ்டத்தை பிரேக் பண்ணி எல்லாம் போய் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம இருக்கிறத வச்சு வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பொறுமையாவே பண்ண முடியும். இது ஒரு ஸ்லோ சேஞ்ச் தான் அப்படின்றத எம்சைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமே டைரக்டா அட்டாக்லாம் பண்ணல. ஸோ ரீசன் இஸ் ராங், அசர்ஷன் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, A is true, R is false. So 15th one பார்க்கும்போது the leader associated with Dalit Panther movement in Maharashtra during 1970s was Ambedkar, Jyotiba Phule, Kanshiram, Namadeo Dasal. ஸோ இதுல வந்துட்டு கொஸ்டின் நம்ம கரெக்டா படிச்சே ஆகும். இப்போ தலித் பேந்தர் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கண்ணு வந்துட்டு அம்பேத்கருக்கு போயிடும். ஆனா இதுல 1970s பீரியட் ஆஃப் டைம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் அப்படின்றவர் 1956 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இறந்தவர். ஸோ ஹி வாஸ் நாட் ஈவன் அலைவ் டியூரிங் தட் பீரியட் ஆஃப் டைம். இட்ஸ் 1970s. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையவே கிடையாது. ஜோதிபா ஃபூலுமே வந்துட்டு அப்போ உயிரோட இல்லை, அப்போ அவருமே கிடையாது. ஸோ கான்ஷிராமும் நமதேவ தாசலும் இருக்காங்க. இல்ல கான்ஷிராம் அப்படின்றவர் தான் வந்து பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியை கிரியேட் பண்ணாரு. அது வந்து 1980s 1990s அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவால்வ் ஆன ஒரு பார்ட்டி. ஸோ இவருக்கு வந்துட்டு தலித் பேந்தர் மூவ்மெண்டோட ஓரியன்டேஷன் கிடையாது. ஸோ இதுல மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்க்கும்போது நாம்தேவ் தாசல் அவர் தான் வந்துட்டு ரைட் ஆப்ஷன். ஸோ என்னைக்குமே வந்துட்டு நம்ம கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சே ஆகணும். படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன்சருக்கு போகணும். திடீர்னு வந்துட்டு ஆன்சர் பார்த்தோன்னே நம்ம ரிலேட் பண்ணி ஒரு ஆப்ஷன் எடுத்துடக்கூடாது. அது வந்து ஹேஸ்டியான ஒரு டிசிஷனாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன ஆனாலும் கோ த்ரூ தி கொஸ்டின் ஃபுல்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு ப்ரொஃபஸர் அகாடமியில. ஸோ இந்த தான் அவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் எல்லாமே. ஸோ இதை பத்தின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்னெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பத்தி பிவைக்யூஸ் பார்ப்போம். ஸோ அது இல்லாம உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கிளாரிட்டி இல்லை, இல்ல வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன ஆன்சர் இருக்கும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸா இருந்தாலும், என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், வி ஷில் ரியலி ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.